வணக்கம். நம்ம ஊர் எலக்ட்ரிஷியன்லேருந்து முருகன் பேசுகிறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டடத்தில் பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் தண்ணி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுனாங்க. அது என்ன காரணம்னு பார்க்க வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் ரொம்ப நெருக்கமாக அடித்து வச்சுருக்காங்க. இது பழைய பைப்பு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க, செடி மறைச்சிக்கிச்சு. வீடியோ பாருங்கள். இப்போது இது எந்த இடத்துல கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, பாருங்கள், எல்போ போட்டிருக்கோம். இதிலேருந்து நம்ம அறுத்துருக்கோம். அறுத்து அப்படி பாருங்கள் கீழே போட்டு பாருங்கள், பெண்டை போட்டு ஒரிஜினல் பைப்பில் லிங்க் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்ளிங் போட்டு 2 பைப் உள்ளே போகுது. அது இல்லாத அங்கே பாருங்கள், இந்தாண்ட ஒரு பைப்பு, 2 பைப் பக்கத்தில் ஒரு பைப் போகுது. அதுவும் ஒரிஜினல் பைப் தாங்க. இந்த 3 பைப்பும் ஒரு பைப்பில் லிங்க் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த லிங்க் பண்ண பைப் பார்த்திங்கன்னா தாங்க, இதில் ரெடியூசர் போட்டு 2க்கு 1 ரெடியூசர் போட்டிருந்தாங்க. இதிலெல்லாம் வந்து உப்பு அடைச்சிக்கிச்சு. அடைச்சதுனால தண்ணி அவங்களுக்கு போகலை. தண்ணி கம்மியாக போச்சு. நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரெடியூசரை அறுத்துட்டோம். ரெடியூசர் அறுத்துட்டு பாருங்கள், எல்போ போட்டுக்கிறோம். 2 எல்போ போட்டு ஜாயின் பண்ணி கீழே பாருங்கள் 2க்கு 1 டீயை போட்டு அந்தாண்ட பாருங்கள், அந்த 3 பைப்புக்கு 2 பைப்புக்கு அந்தாண்ட ஒரு டீ போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டீயை போட்டு எல்போ போட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 2 கப்ளிங் வந்து 2 பைப் போட்டிருக்காங்க. அதனால் வந்து பைப்பு வந்து நம்ம தள்ளவும் முடியல, அதை அறுத்துட்டு மாட்டவும் முடியல. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் இது எப்படி மாட்டணும்னு ஐடியா பண்ணுங்க. பாருங்கள், இது இடைஞ்சலாம் இடத்துலலாம் வந்து எப்படி பைப் வரணும் பாருங்கள். இது ஒரு இன்ச்சு பைப்புங்க. இதில் தான் கட் பண்ணியிருக்கிறோம். இதிலேருந்து என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு 4 ஷூவை வச்சு கிராஸ் பண்ணி நாம் போட்டிருக்கோம். பாருங்கள், தெரியுது. இதில் நம்ம டைரெக்டாக பண்ண முடியலைங்க. ஏன்னு கேட்டோன்னா, அந்த ஒரு பைப்பு உள்பக்கம் வளைச்சிருக்குது. அதில் 2 டீயை போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. பைப்பை வந்து எந்த பக்கம் ஆட்ட முடியல, அசைக்க முடியல. அதனால் என்ன பண்ணோம், இந்த இடைஞ்ச இடத்துல இப்படி ஷூவை போட்டு நம்ம கிராஸ் பண்ணி பிளான் பண்ணி மாட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி இடைஞ்சலான இடத்துல நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் இதை வந்து கரெக்டாக நம்ம மாட்ட முடியும். அது இல்லாத இப்போது இன்னும் உப்பு அடைச்சிருந்துச்சு. இப்போ அதுக்கு நாங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கு திறந்து விட்டால் உப்பு இருந்தால் கூட போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் பாருங்கள், இந்த தீயிலிருந்து பைப்பு நெருக்கமாக இருக்கிறதுனால ஷூவை போட்டு 2 ஷூவை போட்டு எடுத்துகிட்டு கீழே கேட்வால் வச்சுருக்குறோம். கேட்வாலை திறந்து விட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து ஓவர்ஃப்ளோ பைப்பு. இது பாருங்கள், இது ஓவர்ஃப்ளோ பைப்புங்க. இது ஒரு பைப்பு. இந்த கேட்வால் இருக்கிறது வந்து தொட்டி கழுவி விட்ற பைப்புங்க. இந்த 2 பைப்பும் டீ போட்டு இருக்குன்னு ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போது நாம் அதில் என்ன பண்ணால், அந்த வேஸ்டேஜ் பைப்பில் ஒரு டீயை போட்டு நாம் ஜாயின் பண்ணி எல்போ போட்டு ஒரு கேட்வால் வச்சு நாம் இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி இடைஞ்சலாம் இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சிக்கலானது. அதனால் வந்து வேறு ஸ்டேட்டில் நம்ம வந்து லாங் கப்ளர் போட்டு கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பைப் உள்பக்கம் வளைச்சிட்டு இருக்கனால, டீ இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதனால நாம் இப்படி ஷூவை போட்டு கிராஸ் பண்ணி கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்க நண்பர்கள்லாம் நீங்களும் இந்த மாதிரி சிரமமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஷூவை போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.